சத்திரங்குடியிருப்பு வெஸ்ட் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில ஜூலை 15 இன்று கல்வி வளர்ச்சினால் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளன. காமராஜருடைய ஊர்வத்துடன் ஒற்றுக்கொண்டுள்ள நம்முடைய மழலை செல்வங்கள் அவரை நினைவுபடுத்தும் விதமாக நம்முடைய முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களே ஒரு பலத்த கைத்தட்டி கரகோஷம் கொடுத்து உற்சாகப்படுத்துவோம். I am studying first standard Panjati Union Primary School, சத்திரங்குடியிருப்பு வெஸ்ட். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவள் லட்சியத்தை அடைய முடியாது. தேங்க்யூ. I'm studying first standard and full name is Panjati Union Primary School, சத்திரங்குடியிருப்பு வெஸ்ட். I'm studying first standard primary school Panjati Union Arastokapalli Satrangudiirpu West. கொலைவான மட்டுமல்ல ஏதேனும் second standard காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர். காமராஜர் 1954 முதல் 1963 வரை அதிகார புரட்சி தேவையில்லை. காமராஜர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அப்துல் அஜீஸ். நான் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஜூலை 12 கல்வி கண்டிருந்த
படிக்கிறேன். பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சத்திரங்குடியிருப்பு வெஸ்ட். காமராஜர் பாடல் வரிகள். கல்வி கண்ண திறந்தவரே காமராஜரே, பள்ளிகளை திறந்தீரே அறிவை விதைக்கவே. கல்வி கண்ண திறந்தவரே காமராஜரே, அறிவொளியை தந்தீரே ஏழ்மை ஒளியவே. என் பெயர் உமர் ஃபாரூக். நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று காமராஜர் பிறந்த நாள். கல்வி கண் திறந்தவர் அவர்கள் எழுதின பொன்மொழிகள். பிறர் உழைப்பை தன் சுயநலத்துக்கு பயன்படுத்துவது உலகின் மிகவும் கேவலமான செயலாகும். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவரது லட்சியம் அடைய முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்க்கும் யாரும் கணக்காக வாழ்ந்ததில்லை. பணம் இருந்தால்தான் 4 பேர் மதிப்பார்கள். அந்த மானங்கட்ட மரியாதை. My name is Sanjay Ganesh. I study in Tasdana. My school name is Punjab International School, Satrapudi West. காமராஜர் கவிதை. காலங்கள் கடந்தாலும் நிற்குவர் மறையாதையா, காமராஜரை செஞ்சும் கர்மவீரா நிற்பாரையா. மதிய உணவு திட்டம் பசி போக்கி அறிவு தந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகள் முன்னால் கண்டனர் நல்லோம். கல்யாண லட்ச நாளால் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு உழைப்பால் உயர்ந்து நிற்கிறோம். தேங்க்யூ. என் பெயர் ராதிகா சஃபியா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஜூலை 15 கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள். அவரை பற்றி கவிதை சொல்ல வந்துள்ளேன். அன்பின் வழி நின்றவராம், ஆசை இல்லா மனிதராம், இலவச கல்வி கொடுத்தவராம், ஈகே பண்பு நிறைந்தவராம், உலகம் போற்று முத்தமராம், ஊர்தோறும் பள்ளியை அமைத்தவராம், எறும்பை போல் உழைத்தவராம், ஏராட்டம் உலகுக்கு நீராட்டம் தந்தவராம், ஐக்கிய கொள்கை என்றவராம், 9 ஆண்டு முதல்வராம், ஓயாமல் உழைத்தவராம், அவ்வை வழி என்றவராம், அக்தே எங்கள் கர்ம வீரர் காமராஜர். நன்றி. Everyone, my name is Hasini. I am studying third standard. My school name is Panjataniya Primary School, Sathyangudiya West. காமராஜர் கவிதை. தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகளை பல கட்டிக்கடுத்த ஆதவனே, அணைகளை பல கட்டிக்கடுத்த ஆதவனே, மீண்டும் மறுமுறை பிறப்பாய அஞ்சு வேண்டுகிறேன். தேங்க்யூ. என் பெயர் ஆசியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சத்திரமுடியிருப்பு மேற்கு. காமராஜர் கவிதை. ஆண்ட போது இல்லை தனக்கணா, தமிழ்நாட்டுக்கு நீ தான் இலக்கணா. விருது முருகன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் ஸ்பீச். நம்மளில் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். தமிழகத்தை தலைநிமிர செய்வதாக அயராது உழைத்த தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்த மாமனிதன் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். காமராஜர் பிறப்பு. காமராஜர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவார். காமராஜர் இளம் வயதிலேயே என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சத்திரங்குடியிருப்பு வெஸ்ட். காமராஜர் கவிதை. விருதுநகரில் பிறந்தவரே, ஆங்கிலம் போற்ற உயர்ந்தவரே, விருதுநகரின் நாயகரே, வையம் வணங்கிட வாழ்ந்தவரே, மக்கள் பசியை போக்கியவரே. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சத்திரங்குடியிருப்பு மேற்கு. நான் இப்பொழுது கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி
1963ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார். He became Chief Minister of Tamil Nadu in 1954. He started free education for children. He started midday meal for children. He known as the Kingmaker. He died on 2nd October 1975. He is an inspiration for us. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதுஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் கவிதை. அன்னையின் அருளை பெற்றவரே, ஆடையின் எளிமை கொண்டவரே, இயற்கையின் இன்பம் கண்டவரே, ஈகையின் அருமை தெரிந்தவரே, உண்மையின் வெளியே நின்றவரே, ஊக்கத்தின் உறுதி கொண்டவரே, எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே, ஏழையின் உருவாய் வாழ்ந்தவரே, ஐமுகத்தின் இயல்பை காத்தவரே, ஒற்றுமையின் சிறப்பை சொன்னவரே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கல்வி வளர்ச்சி தினத்தினுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாருடைய பிறந்த நாளமா நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம்? ஆமா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்படி இலவசமா கல்வி வாய்ப்பை பெற முடியுது அப்படின்னு சொன்னா அதுக்கு யாரு தான் காரணம்? காமராஜர் தான், அப்படிதானே? ஆமா, அதே மாதிரி மதிய உணவு நம்ம இன்னைக்கு சுவையா எல்லாரும் சாப்பிடுறோம் இல்லையா? ஆமா, படிப்பு எனது படிக்கிறதுக்கு முக்கியம் என்னது? முதல்ல சாப்பிட்டாதான் என்ன செய்ய முடியும்? நல்லபடியா படிக்க முடியும், அப்படிதானே? அதனால என்ன செஞ்சாரு காமராஜர்? நிறைய பிள்ளைங்க வயிற்று பசியோட இருக்கிறத பார்த்து அவங்களுக்காக தான் என்ன செஞ்சாரு? இந்த மதிய உணவு திட்டத்தை என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தாரு. அதை சாப்பிடுறதுக்காகவே நிறைய பேர் என்ன செஞ்சாங்களாம்? பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா? இப்ப எல்லாருக்குமே ஈஸியா சாப்பாடெல்லாம் கிடைச்சிருது. ஆனா அப்ப உள்ள காலத்துல என்ன செய்யாது? ஒரு நேரத்துக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அப்ப அந்த சமயங்கள்ல தான் என்ன செஞ்சாரு காமராஜர்? இந்த அவங்க சொன்னாங்க இல்லையா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒண்ணு நடிச்சு கட்டினாங்க இல்லையா, இந்த ஆடு மேய்க்கிற பசங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? போயிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க ஏன்டா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்களா? எங்களுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. சாப்பாடு வேணா என்ன செய்யணும்? நாங்க வேலைக்கு போனா தானே இது பண்ண முடியும். நாங்க சாப்பிடறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப சாப்பாடு கொடுத்தா ஸ்கூலுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப சரி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்ப அதனாலதான் என்ன செஞ்சாரு? மதிய உணவு திட்டத்தை அவரு கொண்டு வந்தாரு. அதுல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? நிறைய குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் கட்டாய கல்வி கண்டிப்பா என்ன செய்யணும்? படிச்சே ஆகணும். இப்ப என்னது? எந்த குழந்தைகளுமே பள்ளிக்கு போகாம எந்த குழந்தைகளுமே கிடையாது, அப்படிதானே? எந்த வீட்லயாவது படிக்காம பிள்ளைங்க அப்படி யாரும் இருக்காங்களா? எல்லா இடங்கள்லயுமே இலவச கட்டாய கல்வி என்ன செய்யறாங்க? கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம், அப்படிதானம்மா? அதுக்கு நம்ம யாருக்கு தான் நன்றி சொல்லணும்? ஆமா, காமராஜருக்கு தான் நன்றி சொல்லணும், அப்படிதானே? நம்ம காமராஜருக்கு எல்லாரும் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோமா?
காமராஜர் நமக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லியாச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு நமக்கு காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்காக நம்ம ஸ்கூலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய குட்டி குட்டி காமராஜர்கள்லாம் வந்திருக்காங்க, அப்படிதானே? இவங்க எல்லாம் பின்னால என்ன செய்யணும், காமராஜர் மாதிரியே என்ன செய்யணும், அவங்களும் எனது ஒரு பெரிய தலைவராக வரணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? எல்லாரும் ஒரு நல்லா கிளாப் பண்ணிருக்கோம் பார்ப்போம். இந்த அத்தனை குட்டி காமராஜர்களையும் நல்லபடியா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து அத்தனை பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணிருக்காங்க. அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, மெனக்கெட்டு என்ன செஞ்சிருக்காங்க, பிள்ளைங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு நல்ல குட்டி குட்டி காமராஜர் அழகா கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஓகே. இங்க இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும், அவங்களுக்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் காமராஜர் பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாளுடைய வாழ்த்துக்கள். சரியாமா?